எழுத்தாளர் டி.என். சுகி சுப்பிரமணியன் எழுதிய வெளிச்சம் சிறுகதை கேட்கலாம் வாங்க. ரயில் நாகலாபுரம் போய் சேரும் பொழுது நல்ல கும்மிருட்டு. இதுதான் நாகலாபுரம் ரயில் நிலையம். பகல் நேரமாக இருந்தால் கருப்பட்டி பனையோலை கூடைகள் ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கும். ஆண் பெண் குழந்தைகள் வாழைத்தார், வாழை இலைகள், வாழைப்பூக்கள் இவற்றை சுமக்க மாட்டாமல் சுமந்து கொண்டு பலரும் இறங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இரவு, அதுவும் அமாவாசைக்கு முன்னால் இருட்டு. சுற்று வட்டாரத்தில் தெரிந்த வயல்களில் ஏதேதோ ஆங்காங்கே மின்மினி பூச்சிகள் விளக்கேற்றியது போல தெரிகிறது. தென் பாதையிலே இருந்த கருவ மரக்காட்டுக்குள் இருந்த காற்றுக்குத்தான் எத்தனை குளுமை! இடையிடையே காற்றோ அல்லது எங்கோ பதுங்கியுள்ள நரியோ ஊளையிட்டது. கருவ மரப்பூக்களின் நெடியும் ரயிலை துரத்தி வருகிறது. இப்படியும் கிராமங்கள் இருக்கின்றனவா? இங்கே யாராவது இறங்கினால் உயிரோடு ஊருக்குள் போய் சேர முடியுமா? பாதை எப்படி தெரியும்? நாகலாபுரம் என்று யாரோ ஊரின் திருநாமம் சொன்னான். இரவை கிழித்து கொண்டு வருகின்ற மின்னல் கீற்று போல் இளம் பெண் ஒருத்தி என் வண்டிக்குள் இருந்து ஏறினாள். அவள் பரபரப்பு கண்ணிலே இருந்தது. இன்னும் அவள் டிக்கெட்டை கையில் வைத்திருந்தாள். சில்லறையும் உள்ளங்கைக்குள் மடக்கி வைத்திருந்தாள். பாயில் படுத்து தூங்கியவள் ரயிலுக்கு சுருட்டி அடித்து ஓடி வந்தவள் போல இருந்தாள். பெண்கள் இயல்பாக ரயிலுக்கு என்று டீக்கான ட்ரெஸ், பூ மணக்க அலங்காரம் செய்து வருவார்களே, அது இல்லை. ஒருவேளை ஏதேனும் தந்தி வந்து அழுது ஓடுகிறாளோ? ரயிலுக்குள் ஏறியதும் சட்டென்று பலகையை போட்டுக்கொண்டாள். மின் வெளிச்சத்தில் நடந்து வரவே பெண்கள் பயப்படுகின்ற காலத்தில் கிராமத்து இருட்டை பிளந்து வந்த இவள் எவ்வளவு தைரியம் உள்ளவள் என்று வியந்தேன். கிராமத்து உழைப்பும் உறுதியும் அவள் மேனியில் இருந்தன. வெயிலின் கொடுமையால் அத்தனை கருப்பாக இருந்தாலும் கலை என்னவோ அலாதி. ஏம்மா, நீ எதுவரை போகிறாய்? சும்மா வாயை கிளறி வைப்போம் என்று கேட்டு வைத்தேன். எனக்கு தூக்கமில்லை. கிராம பக்கத்து பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆசை வேறு. அவள் இன்னும் 4 கெடி போகணும் என்றாள். கெடி என்றால் ரயில் நிலையம் என்று எண்ணிக்கொண்டு இருட்டிலே நடந்து வருகிறாயே, பயம் கிடையாதா? பக்கத்தில் கிள்ளி விட்டு கொண்டால் தெரியாத இருட்டு. இந்த இருட்டில் நீ எப்படி அம்மா துணிந்து வந்தே என்றேன். மனுஷன் செய்யாத கொடுமையை இருட்டு செய்து விட போகுதா? தள்ளுங்க. யாருக்காவது உடம்பு சுகமில்லையா? இல்லைங்க, நான் எங்கள் ஐயா வீட்டுக்கு போகிறேன். இந்த ஊரும் வேண்டாம், இந்த மண்ணும் வேண்டாம்னு போகிறேன். இந்த சமயத்தில் ஓட ஆரம்பித்த வண்டியில் பின் பெட்டிகளில் ஏதோ கூச்சல். என்ன காரணமாக கூச்சல் என்று தெரியாமல், ஏமா, உன் புருஷன் இருக்காரா? யாராவது துணைக்கு வந்து உன்னை ரயில் ஏற்றி விட்டுருக்கூடாதா என்று அனுதாபம் சொன்னேன். அடிக்கிறதுக்கும் ஒரு கணக்கு வேண்டாமா? ஆட்டமாட்ட அடித்தாலும் அடப்பாவி ஏண்டா அடிக்கிற என்று பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க. புருஷன் அடித்தா அக்கம் பக்கத்தாருக்கே கேட்க பயம். ஆண் கேட்டால் ஏண்டா உன் பொஞ்சாதியான்னு மடக்கிடுறாங்க. பொம்பளை கேட்டால் நீ சக்கலத்தியான்னு அடுத்தவங்க கேட்குறாங்க. புருஷன் போட்டு கொன்னாலும் விமோசனமே கிடையாது. செத்து சிவலோகம் போக வேணுங்க என்று சொன்னாள். அவளுக்கும் அவள் கணவனுக்கும் மனத்தாங்கள் விளைந்து அவனது அடிதடிக்கு பயந்து ஓடுகிறாள். இல்லாது போனால் கும்மிருட்டை பிளந்து கொண்டு எந்த பெண்ணும் வரமாட்டாள். ஏம்மா, உனக்கு பார்த்தா சிறு வயசாக இருக்கிறதே, அதுக்குள்ள இவ்வளவு கஷ்டம்? போன வருஷம்தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் என்ன, அவர் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நானும் எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு ஓடியாந்துட்டேன். இங்கே வந்தால் எப்பவும் சண்டை சச்சரவு. பார்த்து இருந்தேன், பிடிக்கல. ஊருக்கு போகிறேங்க. சாதி விட்டு சாதி கல்யாணம் செய்து கொண்டாயா? எல்லாம் ஒரு சாதி தான். அவர் எங்கள் ஊருக்கு அறுவடையில் வந்திருந்தார். ஆள் நல்லா இருப்பார். 4 வயலுன்னாலும் ஒரே முட்டா அடித்து போடுவார். 4 ஏக்கருக்கு கவலை அடிக்கணும்னா அடிப்பார். அத்தினி தெம்பு, அத்தினி சுறுசுறுப்பு. உழைக்கிறதுல எமன் சொல்கிறையே, பின்னையே சண்டை வந்துதான்? 3 சீட்டு வச்சு ஆட்டம். உழைக்கிற காசையெல்லாம் முனீஸ்வரன் கோயிலில் நடக்கிற சீட்டில் விட்டுட்டு வந்தா நான் எப்படி குடும்பம் நடத்துறது? அப்படியும் நானும் பிரயாசப்படுறவன். என் சம்பாதத்துலேயும் கையை வச்சா வீட்டில் அடுப்பு போகவே வேணாம். பாவம், அவன் உழைக்கிற காசை உன்னிடம் கொடுத்தா கயிறு போட்டுக்கிற கழுத்தில் தங்கத்தில் சங்கிலி போட்டுக்கலாம். இவர் வீட்டுக்கு இந்த நாகலாபுரம் ஓடியாரப்போ எங்கள் ஆயி போட்டிருந்த தங்க காப்பு, வெள்ளி கொலுசு, காலுக்கு மோதிரம், விரலுக்கு அது இதுன்னு இருந்துச்சு. அத்தனையும் ஒவ்வொன்றா விற்று 3 சீட்டு ஆடி ஆடி போட்டுருது. கல்யாணம் ஆன பிறகு நீ அம்மா வீட்டுக்கு போனது இல்லையா? அவர்களாவது உன்னை பார்க்க வந்தாங்களா? போன மாசத்துல எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்து கோன்னு அழுதுச்சு. கருத்து கருவாடா போயிட்டியே பாவி மகளே, நகை போச்சு, நல்ல சுடுதண்ணி கூட இல்லாமல் இதுக்கா இவன் பின்னால் வந்த? 4 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து இருன்னு கூப்பிட்டுது. எனக்கு மனசு கேட்கல. நகை போனால் என்ன, நாளைக்கு உழைச்சி பண்ணுறோம், வரலன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னடானா அவருக்கு சீட்டு பைத்தியம் அதிகமாகி எங்களுக்குள்ளே சண்டை முத்தி போச்சு. ஊரில் கடன் வாங்கி நடக்குது ஆட்டம். எனக்கு கசந்து போச்சு. கடன் கொடுத்தவன் ஒருத்தன்
வந்து அவரையும் திட்டுறான், என்னையும் ஒரு தினுசா. என் மனம் பற்றி கொண்டது. பணம் வைத்திருப்பவர்கள் சூறையாடுவது என்னென்ன பொருளெல்லாம் என்று தெரிய வந்தது. எரிச்சலா போச்சு. போதும் போதும், இந்த மனுஷனை பார்க்கல, பக்கத்துல இருக்கல, கண்ணும் காணாம போய். அம்மா, நீங்களே தெய்வம். அப்பா, ஏதோ சிறு பிள்ளை புத்தியில எல்லாம் இழந்து வந்துட்டேன். என்னை மன்னிச்சு சோறு தண்ணி போடுங்க, சீலை துணி கொடுங்க. உங்க வீட்டில் நாயா உழைச்சி நல்லவளா இருக்கேன் என்று காலில் விழப்போறேன். எனக்கு கடங்காரன் கண்வீச்சும் வேணாம், கட்டினவன் உறவும் வேணாம். போதும் போதும், என்ன ஜென்மம், என்ன பொழப்பு. பொம்பளையா பிறந்து தினம் தினம் வெந்து தான் சாகணும்.